வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அழகான நம்பரில் டாப் தான் பார்க்க போகிறோம். இது டிச்சிங் வந்து கட்டிங் வந்து உங்களுக்கு நாளைக்கு போடுறேன். இப்போ டிச்சிங் பார்க்கலாம். இது ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்கு பேட்டர்னும் உங்களுக்கு வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மேலே வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் தான். நெக்கோட ஒயர் வந்து 5.5 இன்ச் வச்சுருக்கேன். இது சுற்றளவு வந்து 10 இன்ச்சு. இப்போ வந்து நம்ம எஜ்ஜிலே வச்சு தையல் போட்டுடலாம். திருப்பி ஓரத்திலே தையல் போடுங்க. இது வெட்டுறது நாளைக்கு பார்க்கலாங்க. இது ப்ளவுஸ் மெட்டீரியல் 1 மீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார் நெக் தான் அதாவது வந்து ஒன் சைடு நெக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதிலேருந்து நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதாவது ஒரு பூ ஒரு இலை ஷேப்பில் வந்து நான் போடுறேன். போட்டுட்டு அதை அப்படியே கீழேயும் அதே மாதிரி வரைகிறேன். இதே மாதிரி 3 வரைஞ்சிக்கலாம். நீங்கள் அது இதில் வரையில் வரல அப்படின்னா கேன்வாஸ் வச்சு ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம அது மேலே வச்சு ஒரே மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது ஒன் சைடு நெக் வந்து நம்ம நெக் மாதிரி போட்டுட்டு அப்படியே மேலேருந்து நம்ம கொண்டு வந்து வளைச்சி விட்றது தான். ரொம்ப ஈஸி தான். இதையும் நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால் இதில் போடலை. இப்போ கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு அது மேலேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்படி அடுத்தடுத்து வச்சு அதுக்கு கீழே வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வரைஞ்சது மேலேயே தையல் போட்டுவாங்க. கரெக்டாக அது மேலேயே தையல் வந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வருங்க. இல்லை கொஞ்சம் தள்ளிக்கிள்ளி போட்டிங்கன்னா வந்துட்டு அது வந்து சரியாக வராது. அதனால் அது மேலேயே தையல் போட்டுவாங்க. ஒரு பக்கம் மட்டும், அதாவது வளைவாக போடாமல் ஒரு பக்கம் மட்டும் அப்படி வளைச்சி தையல் போட்டுவாங்க. அப்படியே நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் திருப்பிட்டு வந்துடலாம். அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இங்கிட்டு தையல் போட்டுக்கோங்க. இந்த பேப்பர் கேன் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தையல் வர பக்கம் எடுத்து விட்ருங்க. தைக்கிற பக்கம் மட்டும் நீங்கள் எடுத்து விட்டு தைங்க. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம உள்ளே தைச்சிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் கட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி தையல் போடலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து திருப்பி நம்ம தையல் போடுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ லைனிங் போட்டிருக்க நூலை உருவிட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா பொறுமையாக ஊசி வச்சு திருப்புங்க. திருப்பி விட்டுடு. சரியாக ஷார்ப்பாக வரல அப்படின்னா மேலே வச்சு லைட்டாக அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும்.
இப்போ நம்ம வந்து எட்ஜ்லேயே போட்டுடலாம் தையல். கரெக்டாக வச்சு எட்ஜ்லேயே போடுங்க. லைனிங் கிளாத்து இந்த பக்கம் தெரியாமல் போட்டுக்கோங்க. இந்த பேப்பரை மட்டும் எடுத்து விட்ருங்க. ஏன்னா வந்து நமக்கு பைப்பிங் கொடுக்கவோ இல்லை அடித்து திருப்புறத்துக்கோ உங்களுக்கு ஈஸியாக வராது. அதனால் அந்த பேப்பர் வந்துச்சுன்னா எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு தையல் போடுங்க. இப்போ வந்து நம்ம அந்த வளைவாக போட்டிருக்கோம் இல்லையா எல்லை ஷேப்பில், அதில் எல்லா பக்கமும் நீட்டாக எடுத்து விட்டு தையல் போட்டுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக மாறாமல் கிடைக்கும். நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா பைப்பிங் பண்ணலாம். இந்த சுடிதார் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. குட்டை கை வச்சு தைச்சிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வித்தியாசமாக இருக்கும் டிசைனு. நம்ம ரெடிமேடில் வாங்குறது கூட இவ்வளோ அழகாக இருக்குமான்னு தெரியல. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து தையல் போட்டேன். உங்களுக்கு புரியுதோ இல்லையோன்ட்டு தான் நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தையல் போட்டு காமிக்கிறேன். இப்போ அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி எட்ஜிலே தையல் போட்டு வாங்க. இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. நமக்கு வந்து மாறாமல் அப்படியே அதே மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். நான் வந்து ஸ்கர்ட்டோட கலர் எடுத்திருக்கேன், பாவாடை கலர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த தையல் மேலேயே போட்டு வாங்க. உங்களுக்கு வந்து திருப்பி நீங்கள் பைப்பிங் வைக்கும்போது உங்களுக்கு சரியாக வரும். அந்த வளைவுக்கிட்ட நிப்பாட்டி அப்படியே திருப்புங்க. இதில் லாஸ்ட்டில் பட்டன் வைக்கிறது வந்து நீங்கள் கேட்பீங்க, இந்த பட்டன் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பீங்க. அந்த பட்டன் வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் இருந்தது. அதாவது வந்து ஓப்பன் டாப் வரும் இல்லையா, அந்த செட்டு ட்ரெஸ்ஸில் இருந்த பட்டன் தான். அதுக்கு வைக்காமல் நான் மாற்றி இதுக்கு வச்சுருக்கேன். கடையில் வாங்கலை. இப்போ ஃபுல்லாகவே நம்ம பைப்பிங் பண்ணிட்டோம். உருட்டி அடிச்சிடலாம். அழகாக அந்தந்த கார்னர்கிட்ட லைட்டாக கட் பண்ணி விட்டு அழகாக உருட்டி அடிங்க. இப்போ வந்து இதை நல்லா கீழே வரைக்கும் எல்லா பக்கமும் நம்ம உருட்டி தைச்சிடலாம். அந்தந்த வளைவுக்கு நேராக அப்படியே நிப்பாட்டி திருப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். அப்படியே இங்கிட்டும் தைச்சிடலாம். அடியில் நல்லா மடக்கி கொடுத்து தைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பைப்பிங் வந்து நல்லா உருட்டாக நீட்டாக வரும்.
இப்போ அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அந்த கழுத்துக்கும் தையல் போட்டுடலாம். பாருங்கள், நம்ம பைப்பிங் ஃபினிஷ் பண்ணமே ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு உள்ளே வந்து நம்ம அந்த ஸ்கர்ட்டுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அம்பர்லா டாப்க்கு, அந்த இதை வச்சு தான் நம்ம வந்து அடியில் கொடுத்து மேலே பைப்பிங் அப்படியே தைச்சி விட போகிறோம். இப்போ இது கீழேயும் நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். உருட்டி தைச்சிருங்க. இப்போ கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க, கழுத்தை வச்சு பார்த்து. இப்போ நான் 2ஆக மடித்து இந்த கீழே வர்ற நம்ம ஸ்கர்ட்டோட கலர் வந்து 2ஆக மடித்து மேலேருந்து நான் வச்சு தைச்சிட்டு வர போகிறேன். மேலேயும் மடித்து விட்ருங்க. கரெக்டாக அந்த பூ வந்து நல்லா சென்டரில் வர மாதிரி நான் பார்த்து வச்சேன். ஆனால் வந்து அது சரியாக வரல. நம்ம மார்க் பண்ணதுலேருந்து தையல் போடலாம். அப்படியே வளைவாக மறுபடியும் தைச்சிட்டு வந்துடுங்க. நம்ம கேன்வாஸ் இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். இப்போ அதேமாதிரி ஃபுல்லாக 3 பக்கமும் அழகாக தையல் போட்டு வந்துடுங்க. நடுவில் இருக்க அந்த கேப் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அந்த இடத்துல நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கலாம். சரியாக வச்சு தையல் போடுங்க. இப்போ இது 3 பக்கமும் தைச்சாச்சு. மேலே இருக்க கழுத்தையும் சேர்த்து வச்சு நம்ம அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக மேலே முடிச்சாச்சுங்க. நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே நிப்பாட்டி திருப்புங்க. இப்போ மறுபடியும் இந்த பக்கமும் நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். உள் பக்கம் வந்து நம்ம ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி விட்டேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறத. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம்.
அதுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டா ஆம்கோல் பைப்பிங் கொடுத்துருங்க. ஆம்கோல் பைப்பிங் கொடுத்துட்டு இப்போ உருட்டி அடிச்சிடலாம். ஒரே மாதிரி வைங்க, தான் நல்லாயிருக்கும். கைக்கு ஏன் ஆம்கோல் பைப்பிங் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம கை வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், உங்களுக்கு சுருக்கமே இருக்காது. இப்போ கை வந்து லைனிங் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கைக்கு வந்து ஒரு பார்டர் கொடுத்துட்டு நம்ம வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு லைன் வந்து நான் 2 இன்ச்சு கட் பண்ணி இந்த ஓரத்தில் அடித்து வைக்கிறேன். இப்போ கையை வந்து அடையாளப்படுத்திட்டு நம்ம வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். இது மாதிரி அடையாளப்படுத்திக்கோங்க. இது குட்டை கை தான், லாங் கை வரல. இப்போ வந்து கை வந்து நம்ம மார்க் பண்ணது மேலே பைப்பிங் வச்சு அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம தைச்சாச்சு. கலர் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ கீழேயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க, மேலேயும் கீழேயும். இது சேரீ கிளாத்தோடு சேர்ந்தது தாங்க. இப்போ வந்து தையல் போட்டுட்டு நாட்டு ரெடி பண்ணிக்கலாம். நாட்டு நான் அப்படியே கொடுத்து தைச்சிட்டு வரேன். அப்படியே நம்ம ரோப் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கோர்த்து தைச்சிட்டு வரேன். அப்படியே ரோப்பில் கோர்த்து அப்படியே உள்ளே கொடுத்து அப்படியே தைச்சிட்டு வந்திங்கன்னா அதுவும் சேர்ந்து நமக்கு ஒரே வேலையாக முடிஞ்சு போயிடும். இப்போ அம்முக்கு தையல் போட்டுடலாம். இப்போ அம்முக்கு தையல் போட்டுட்டு சைடு ஜாயின் பண்ணிடலாம். இதான் இந்த பட்டனு, சைடு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பட்டன் வச்சு நம்ம தைச்சிடலாம். இது நல்லாவே கோல்டன் கலரு, ஆனால் அதை வச்சு தைச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு. இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. பாப்பாவுக்கு போட்டு பார்த்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு. நல்லா சேர்த்து வச்சு நம்ம தைச்சி விட்ற மாதிரி இருக்குது. மேலே வந்து 3 பாசி வச்சு தைக்கிறேன்.
நல்லா அந்தந்த இடத்துல கேப் இல்லாமல் நீட்டாக தைச்சி விட்ருங்க.